finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 19th மேட்சோட ரிவ்யூ தான். ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். சச் அ க்ரூஷியல் மேட்ச் ஃபார் ஆர்சிபி. புரியுதா உங்களுக்கு? மும்பை ஆல்ரெடி டாப் 2ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3க்கு போகணும்னா அவங்க ஈவந்தோ தோத்தாலும் ஒரு மார்ஜின் ஆஃப் ரன் ரேட்ல தோத்தாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் ஸ்டில் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த மேட்சை வின் பண்ணாலே போதும், நம்ம குவாலிஃபை ஆயிடும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டாஸ் வின் பண்ணி சேசிங்கும் எடுத்தாங்க. அண்ட் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சூப்பர்பா வின் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் நம்பர் 3 பொசிஷனுக்கு குவாலிஃபை ஆகி இப்போ எலிமினேட்டர் விளையாட போறாங்க. அந்த எலிமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியா இல்ல மும்பையா அப்படி அது பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கடைசி லீக் மேட்ச் டெல்லி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் த ஸ்டார் ஆஃப் த மேட்ச் கம்ப்ளீட்லி யாருன்னு கேட்டீங்கன்னா எலிஸ் பெரிங். அப்பா என்ன ஸ்பெல்லு! 4 ஓவர் 15 ரன் 6 விக்கெட் அல்டிமேட்டா போட்டாங்க. அதாவது எலிஸ் பெரி ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இன் உமன்ஸ் கிரிக்கெட். அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. ஆஃப் லைட் வந்து பாத்தீங்கன்னா போலிங் கொஞ்சம் அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க டியூ டு இன்ஜுரினால. அதிகமா பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல அவங்க லிட்டரலி ஒரு தெரிக்க விட்டாங்க. அதாவது ஒரு மென்ஸ் கிரிக்கெட்ல நம்ம ஒரு பும்ரா, ஷமி, ரபடா, ஹேசல்வுட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் போடுவாங்க பாத்தீங்களா, விளையாடவே முடியாது. அல்டிமேட்டா இருக்கும். ஸ்டெம்ப் புடிங்கிட்டு போவோம், எல்பிடபிள்யூ ஆயிடுவாங்க. அதாவது அன்பலியூபிளா போடுவாங்க பாத்தீங்களா சில ஸ்பெல்ஸ் எல்லாம், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அந்த லெவல்ல ஆக்சுவலா போட்டாங்க. ஏன்னா சும்மா வந்து தூக்கி அடிச்சு கையில கேட்ச் கொடுத்து 6 விக்கெட் எடுத்த கதை கிடையாதுங்க. 6 விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4 போல்டு 2 எல்பிடபிள்யூ. லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு பிச்சில் ஆக்சுவலா, அதை புடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன் லிட்டர்லி பேட்ஸ்மேன் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முதல் விக்கெட் சஜனா, அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஹர்மன்பிரீத் கௌர் இன்சைட் எட்ஜ் அவுட் ஆனாங்க. ஹேட்ரிக் ஆனாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்ல வந்து அமலிக் கௌர் அவுட் ஆகினாங்க. அடுத்த பாலே அமன்ஜித் கௌர் அவுட் ஆகினாங்க. ஸோ திருப்பி ஒரு ஹேட்ரிக். அதுக்கப்புறம் வந்து பூஜா வஸ்திராகரை போல்ட் ஆகினாங்க. அண்ட் நேட் ஸ்கைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட், அவங்க எல்பிடபிள்யூ ஆகினாங்க. ஏன்னா அவங்க நின்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா 25-30 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் நிச்சயமாவே பார்க்கும்போது எனக்கே அப்படியே யாருமா நீ இந்த லெவல்ல போடுற உமன்ஸ் கிரிக்கெட்ல அல்டிமேட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி. அண்ட் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலான மேட்ச். அவங்களுக்கு இந்த ரன் ரேட்டு கிங்கேட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வின் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டா தேர்டு குவாலிஃபை ஆயிடலாம். ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்துல அவங்க கேமை காமிச்சாதான் வின் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி அவங்களோட கேமை தான் இந்த மேட்ச்ல காமிச்சாங்க. ஏன்னா மும்பை என்னதான் வந்து பாத்தீங்கன்னா யாஸ்திகா பாட்டியா இன்ஜுரி, ஐ திங்க் இந்த மேட்ச் அவங்க விளையாடல. அவங்களுக்கு பதில் வேற ஒரு கீப்பர் தான் வந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஓப்பனிங் சஜனாவை இறக்கி விட்டாங்க ஆக்சுவலா யாஸ்திகாக்கு பதிலா. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அவங்க டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அவ்வளவு சீக்கிரம் நீங்க மும்பையை வந்து ஈஸியா அப்படி அடிச்சிட முடியாது. ரொம்ப ரேர் கேஸ் தான் இப்படி இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்படி அடிக்கணும்னா அவங்க கேம் தான் கொண்டு வரணும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆர்சிபி பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பா எலிஸ் பெரி டெஃபினட்டா அவங்க யோசிச்சிருப்பாங்க, அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலும் இந்த மேட்ச்ல காமிக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்ச் ஃபார் ஆர்சிபின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இது மட்டும் இல்லை, அடுத்த எலிமினேட்டர், அதுக்கப்புறம் ஃபைனல், இது ரெண்டுமே அவங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சாதான் ஆர்சிபினால கப் அடிக்க முடியும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அவங்களோட மொத்த வித்தியை காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நாட் ஓன்லி இன் போலிங், பேட்டிங்லயும் 40 நாட் அவுட், சூப்பர் இன்னிங்ஸ். லாஸ்ட் கேமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க பாத்தீங்களா, ரிச்சா கோஷ் கூட அல்டிமேட்டா விளையாடி கடைசி பாலருக்கு எடுத்துட்டு வருவாங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெரிய ரன் அவுட் ஆகாம இருந்தா டெஃபினட்டா அந்த மேட்சே வின் பண்ணிருப்பாங்க. என்னோட பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறாங்க ஆக்சுவலா பெரிய இந்த சீசன்ல. பேட்டிங்லயா இருக்கட்டும், போலிங்லயா இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரே ஒரு என்ன சொல்றது ஸ்டார்னா அது பெரிய தான் இந்த மேட்ச்ல. மற்றபடி வேற எந்த பெருசாவும் நீங்க கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச் எதிர்பார்க்க வேணாம். ரிச்சா கோஷ் அவங்க ஒரு 36 ரன்ஸ் அடிச்சாங்க, அவங்க நல்லா ஆனாங்க, 2-3 6 நல்லா அடிச்சாங்க. அண்ட் மும்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சஜனாவும் சரி, ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஹேலே மேத்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா விளாட்னாங்க. ஸோ நான் கூட நினைச்சேன் ஓகே ஒரு 160-170 அடிப்பாங்க மினிமம்ன்ற மாதிரி. பட் எப்போ பெரிய உள்ள அட்டாக்கு வந்தாங்களோ அப்பயே டப்புன்னு எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. அண்ட் 7 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த WPL மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், போலிங் ஸ்கில்லா இருக்கட்டும், அல்டிமேட்டா டெவலப் ஆயிருக்குங்க. ஹிட்டிங் ஸ்கில் கூட. ஆனா ஃபீல்டிங்கோட ஸ்கில் வந்து அநியாயத்துக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் மேட்ச்லயே இதை சொல்லியிருப்பேன். இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா நேட் ஸ்கைவர் ஒரு தரமான இங்கிலீஷ் பிளேயர். அவங்க 2 பழமான கேட்ச் ஆக்சுவலா அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி டபுள் ஆயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலா அவங்க 2 கேட்ச் விட்டாங்க. ரிச்சா கோஷ் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சுட்டு ஒரு மிட் விக்கெட், ஷார்ட் மிட் விக்கெட்ல ஒரு கேட்ச் கொடுப்பாங்க, அதுவும் விடுவாங்க. 2 பழமான கேட்ச் ஆக்சுவலா நேட் ஸ்கைவர் விடுவாங்க. ஃபீல்டிங்கும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா இருந்துச்சு ஆக்சுவலா மும்பை நேத்து அதெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிருக்கும் ஆக்சுவலா ஆர்சிபிக்கு. பட் எனக்கு என்ன சொல்றதே தெரியல. லைக் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், ஸ்பெசிஃபிக்கா ஒரு டீமை மட்டும் நீங்க எடுக்க முடியாது. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்து யூபி வாரியர்ஸும் 2 வீக்கான டீமா, அவங்க கிட்ட ஃபீல்டிங் கேச்சிங் ரொம்ப பூரா இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா போக 6 டீமுமே 5 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா
ஃபீல்டிங் மொக்கங்க. ஒரு கேட்ச் புடிச்சிட்டாங்கனாலே பெரிய விஷயமா இருக்கு. போலர்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டர் கேட்ச் புடிச்சிட்டாலே அப்பா புடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம இந்த கல்லி கிரிக்கெட் விளையாடுவோமே அந்த லெவல்ல இருக்கு. சீரிஸ் இந்த விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துக்கணுங்க. சீரியஸா எடுத்துட்டு கேட்சிங் ஃபீல்டிங்லாம் டெஃபினட்டா இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணா அடுத்த வருஷமாவது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்டு ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் செமையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோர்னமெண்ட் எங்கேயோ போயிடுங்க. நான் சீரியஸா சொல்றேன், கேட்சிங் அண்ட் ஃபீல்டிங் மட்டும் ஷார்ப்பா ஆக்கிட்டாங்க. WPL வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா IPL மாதிரி சும்மா வேற லெவல்ல இருக்கும் வருஷம். சீரியஸா சொல்றேன். ஏன்னா பேட்டிங் போலிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஹிட்டிங் ஸ்கில்லாம் சிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்ட்ல அடிக்கிறாங்க. இப்பெல்லாம் உமன்ஸ் எல்லாம் பவுண்டரி என்னோ ஷார்ட்டா கொண்டு வராங்க. அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 85-80 மீட்டர் இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஃபீல்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உமன்ஸ் கிரிக்கெட் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு 4 பேர் பாக்குறாங்க. நானுமே ஒரு யூடியூபரா அதை ரிவ்யூ பண்றேன்னா அது வளர்ந்ததுனால தான் நான் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபீல்டிங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகி WPL இன்னும் கலக்கட்டும் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை.